ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அல்லேலூயா. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், எவ்வளவுதான் பலவீனங்கள், பலவிதமான நெருக்கங்கள், மன அழுத்தங்கள், மனுஷரால் வர போராட்டங்கள், இப்படி பல அம்புகள் வந்தாலும் அங்கே எப்படி இருப்பாங்க? பலன் அடைந்து அவை எல்லாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அதே ஏசாயா 40:30ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் அழகாக ஒரு ஓமையை சொல்லுவார். வாசிக்க கேட்போம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆமென். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்களா? ஏன்னா இளைஞர் தான் பராக்கிரமசாலிகள், இளைஞர் தான் பலவான்கள். ஆமென். இளைஞர்கள் சாதாரணமான இல்லை, அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி உள்ள பலவான்களாக இருக்கிற இளைஞர்களும் சோர்ந்து போவார்களாம். ஆனால் வாலிபரும் இடறி விழுவாங்களாம். யார் கர்த்தருக்காக காத்து இருக்கிறார்களோ அங்கே ஒரு நாளும் ஆமேன் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, அங்கே ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டாங்க. ஆமேன். தெய்வ பிள்ளைகளே, அப்போ நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது, ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது அவர் நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற சங்கீதம் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. அதிகாலை வேளையில தேவ சமூகத்தில் இங்கே காத்திருக்கும் போது தேவ பிள்ளைகள் இங்கே தேவனை கண்டடைவீர்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறீர்கள் கண்டடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அல்லவா? காலைதோறும் கிருபைகள் புதுசாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லவா? தேவ பிள்ளைல, அப்போ நம்ம காலையில் நான் பலன் அடையணும்னாக்கா காலையில் தேவ சமூகத்தை போய் காத்துருங்க. தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் புது பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வருது, ஒவ்வொரு நாளும் போராட்டம் வருது, ஒவ்வொரு நாளும் எதிர் வல்லமைகள் இருக்குது. அதை நான் மேற்கொள்ளணும்னா, அந்த நாளை ஜெயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கடக்கணும்னா ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் அவர் சமூகத்தில் போய் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா, அவர் சத்தத்தை கேட்பீங்கன்னா, அவர் கொடுக்குற அவரால் உண்டாக்குற பலனை பெற்றுக்கொள்வீங்கன்னா நிச்சயம் அந்த நாள் உங்கள் ஜெயத்தின் நல்லா இருக்கும். அதே சங்கீதம் 27:14 கூட நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளோதான் சோதனை வந்தாலும், பாவ சோதனை வந்தாலும், எத்தனை தான் நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தருக்குள்ள ஸ்திரமா அப்படி நான் உறுதியா, ஆமென். காற்று வீசட்டும், கடல் கொந்தளட்டும், என்ன வந்தாலும் சரி, சத்துருவே வந்தாலும், 7 மடங்கு அக்கினி சூளை நெருப்பு அதிகரித்தாலும், தெய்வ பிள்ளையில சிங்க கபியிலே போட்டாலும் பயப்பட மாட்டோம். ஏன்னா இருதய ஸ்திரமாக இருக்கிறது. இந்த ஸ்திரம் எப்படி கிடைச்சிச்சு? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க. ஓடினால் இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. அவர் உங்களை புது பலனை தந்து இன்னும் உயர 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 உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணி தருவார். நீங்கள் காரியங்களை சுதந்திரிக்கல வரப்பீங்க. கண்களை மூடி நம்ம சுமிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கல புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்னு சொன்ன போல புது பலனை தருகிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரப்பா. அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலன் இவர்களுக்கு உண்டாகட்டும். இந்த நாள் முழுத கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். தைரியமாக போங்க. ஆமென். காத்துருங்க, பலன் அடைங்க, உயர எழும்பிடுங்க. God bless you.